ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெல்லமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் என்னை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணி துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோம். கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணி துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெல்லமே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் மாற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெல்லமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால் எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால் எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெல்லமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் மூழ்கியதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம் விரைந்தவர் வந்திடுவார். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் மூழ்கியதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம் விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே
யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜெபமெல்லாம். பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி உடைய வார்த்தை ஆவியானவரே அபிஷேகித்து உடைய பிள்ளைகள் மத்தியிலே அனுப்புவீராக. உடைய வசனம் அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளையிலே வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடையிலிருந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையானால் ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெற்றியான ஒரு ஆசீர்வாதமான செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் வெற்றியும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் கண்டிப்பாக அப்படிப்பட்ட செழிப்பான எண்ணங்களை உடைய மக்களாக நாம் மாற வேண்டும். வெற்றியின் எண்ணங்களையும் செழிப்பின் எண்ணங்களையும் நல்ல ஆசீர்வாதத்தின் எண்ணங்களையும் உடைய மக்களாக நாம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக அப்படிப்பட்ட செழிப்பை குறிப்பாக நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற பகுதி பொருளாதார செழிப்பு தேவனுடைய சித்தம் என்ற அந்த பகுதியை நாம் அந்த தலைப்பில் பார்த்து கொண்டு வருகிறோம். பொருளாதார செழிப்பு அப்படின்னா பொதுவாகவே செழிப்பே அது கர்த்தருடைய சித்தம்தான் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் 3 யோவான் 2ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 3 யோவான் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இங்கே தமிழ் வேதாகமத்தில் அதாவது வேண்டுகிறேன் என்று சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன். அவர் விரும்புகிறாரா? யாருன்னா, ஆண்டவரே நம்ம செழிப்பாக இருக்கணும், நல்ல சுகத்தோடு இருக்கணும், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு இருக்கணும், நல்ல பலத்தோடு இருக்கணும் அப்படின்றதில் அவர் விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். சொல்கிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று இங்கே பாருங்கள் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக தேவன் நமக்கு சொல்கிறத பார்க்குறோம். குறிப்பாக இது அப்போஸ்தலனாகிய யோவான் கிட்டத்தட்ட 90 வயசுக்கு மேலே காய்வுன்னு சொல்லக்கூடிய அவருக்கு எழுதினா கூட, ஆனால் இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒருவருக்கும் எழுதப்பட்ட ஒரு சத்தியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். தேவனுடைய விருப்பமே என்னென்னா, நம்ம நல்லா சுகமாக இருக்கணும், நம்ம நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம செழிப்பாக இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். அப்படிப்பட்ட அந்த விருப்பத்தை உடையவர்களாக நாம் பாருங்கள், நம்முடைய தேவனே இருக்கிறார், அப்படிப்பட்ட விருப்பத்தை உடையவராக இருக்கிறார். அப்படி அவர் விருப்பத்தை உடையவராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளும் விரும்பணும். ஏன்னா பாருங்கள், எதுனாலும் நம்ம விரும்பணும். எதைனாலும் பாருங்கள் ஏன்னா வேதம் சொல்லுது, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். அப்போ எதையுமே நம்ம விரும்பினா தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம ஜெபமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஏன் ஜெபம் பண்ணுறோன்னா, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுமே, நமக்கு ஆண்டவர் அவரோட கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் ஜெபம் பண்ணணும்னா, பூமியில் நம்முடைய அனுமதி இல்லாமல் ஆண்டவரே செய்ய முடியாது. நம்ம தான் அனுமதிக்கணும். ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் நீங்கள் செய்யணும். ஏன்னா ஆண்டவர் முதல் மனுஷனாக ஆதாம்கிட்ட இந்த முழு உலகத்துக்கான முழு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் போய் அப்படின்னா, பிசாசுகிட்ட விற்று போட்டான், போய் பாவத்தை செஞ்சு எல்லாம் விழுந்தினாலும் கூட. ஆனால் இன்றைக்கும் மனுஷனுடைய அவனுடைய அனுமதி இல்லாமல் ஆண்டவர் அவனுக்கு என்ன உதவி செய்ய முடியாது, எந்த ஒரு காரியத்தை கொடுக்க முடியாது. அதனால் ரட்சிப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பாருங்கள், அவன் கூப்பிடணும், இயேசுவே நீர் என் ஆண்டவர், எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு இருந்து இயேசுவே ஜீவிக்கிறீர், நீர் என் உள்ளத்தில் வாரும், நீர் என் ஆண்டவர் என்று அவன் அழைப்பு கொடுத்தா தான் ஆண்டவர் வர்றார் இல்லையா? அப்போ யாருமே கம்பல் ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி ஆண்டவர் செய்கிறது இல்லை. ஏன்னா அவன் என்ன பண்ண அனுமதிக்கணும், அவன் கொடுக்கணும். பாருங்கள், அவன் நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லணும். அப்போ தான் அவர் என்ன செய்கிறார், வர்றாரு. அதே போல் தான் பொருளாதார செழிப்போ அல்ல ஆவியிலேயோ ஆத்மாவிலேயோ சரீரத்திலேயோ மற்ற பொருளாதாரங்கள்லேயோ நல்ல குடும்ப வாழ்விலேயோ எல்லாவற்றிலையும் நாம் விரும்ப வேண்டும், நாம் விரும்பணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி
விரும்புகிறேன். அவர் விரும்புறது மட்டும் இல்லாமல் நம்மளும் விரும்பணும். அப்போ 2 பேருடைய விருப்பமும் ஒன்றா இருக்கணும். அப்போ அந்த நம்ம வந்து நம்மளை அவர் பிரியமானவனே என்று அழைக்கிறார். கடந்த வாரங்களில் பிரியமானவனை பற்றி பேசுகிறோம் இல்லையா? எந்த அடிப்படையிலே நம்மளை பிரியமானவர்கள் ஆனோம்? வேதம் சொல்லுது நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனோம் அப்படின்னு. நாம் எல்லாரும் என்ன செய்தோமா? தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோன்னு சொல்கிறார் இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட நம்மை தேவன் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக எப்படி மாற்றினார்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி புண்ணியத்தினாலே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், இரத்தத்தை சிந்தினார், மரித்தார். ஏன் மரித்தார் அப்படின்னா, நம்முடைய எல்லா விதமான பாடுகளையும், எல்லா விதமான வியாதிகளையும், எல்லா விதமான தரித்திரங்களையும், சாபங்களையும், எல்லா விதமான தீமைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்டபடினாலே நம்முடைய சார்பாக அவர் சிலுவையில் தொங்குனதுனால இப்போ ஆண்டவராக இயேசுவின் மேலே என்ன பிரியம் இருந்துச்சோ அதே பிரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மேலே என்ன செய்திருக்காரு? வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் இன்னைக்கு ஆண்டவருடைய பிரியமான மக்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மளை வந்து ரொம்ப கோவப்பட்டு அடிக்கிறவரோ, ஏதோ ஒன்று பண்ணுறவரோ, அப்படி எப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறாருலாம் பாருங்கள். நிறைய இடங்கள் இதான் பிரசங்கம். ஆண்டவர் உன்னை தண்டிச்சிருவார், உன்னை அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறாரு பிரியமானவனே அப்படின்றாரு. பிரியமானவனேனா எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை! ஆண்டவருக்கே நம்ம பிரியமானவர்கள். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுக்கு நம்ம எல்லாரும் யாராக இருக்கணும்? நம்ம பிரியமான ஜனங்களாக இருக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன். அவருடைய விருப்பம்லாம் என்னென்னா, நம்ம நல்லா இருக்கணும். நம்ம கெட்டு போவது கடவுளுடைய சித்தம் கிடையாது. நல்ல சுகமாக இருக்கணும். நல்ல சுகத்தோட, பலத்தோட, நல்ல ஆரோக்கியத்தோட, நல்ல பொருளாதாரத்தில், கையில் காசு இல்லைன்னா பாருங்கள் எவ்வளவு கஷ்டம். நிறையா பேருங்க பாருங்கள் கையில் காசு இல்லாததுனால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பணம் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ பணமாக பாருங்கள் எல்லாவற்றிலையும் நம்ம செலுத்திருப்பது கர்த்தருடைய சித்தம். அது மட்டும் இல்லாமல் இயேசுவை நம்ம ஆண்டவராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நாம் தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. எல்லாருங்க எடுங்க ரோமர்கள் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். என்ன சொல்றாரு? அதாவது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினாலே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், ஆண்டவர் என்று அறிக்கை இடுவாயானால் என்னது? நீ ரட்சிக்கப்படுவாரு. என்ன பாருங்க, அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று என்னதுமா? அவரை பாருங்க உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினாலே அறிக்கை செய்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அது மட்டும் இல்லாமல் நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். அதுக்கு கவனிங்களா, இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு பெரிய திருமணம் நடந்துகிட்ருக்கு, பந்தி வைக்கிறாங்க. நீங்கள் பந்தி வைக்கும் போது வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட முடியாது. என்ன பண்ணணும்? கேட்கணும். நம்ம ஊரெல்லாம் ரொம்ப ட்ரிக்கெலாம் வச்சுருக்காங்க, சூப்பர் ட்ரிக். அது என்னென்னா, ஏங்க இந்த இவருக்கு பாயசம் வேணுமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பக்கத்தில் வந்தோன்னா சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் ஊற்றிட்டு போயிருங்கன்னுவாங்க. ஏன் நேராகவே கேட்டலாம் நம்ம இல்லையா? நம்ம ஊரில் வந்து ரொம்ப வித்தியாசமாக சில ஆள் ஏன்னா அதை ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் நான்லாம் ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன். என்ன கற்றுக்கிட்டேன்னா, வேணும்னா வேணும்னு சாப்பிட்றணும், வேணும்னா வேணாம் விட்டுலாம், அவ்வளோதான். அது வந்து ரொம்ப போர்ஸ் பண்ணி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அப்படி தான் நம்ம வாயை திறந்து சொல்கிறோம், எனக்கு இது வேணுன்றோம் இல்லை வேணான்றோம் இல்லையா? அதே போல் தான் ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்தால் நீ என்ன செய்வாய்? ரட்சிக்கப்படுவாய். அப்படி தான் நம்ம ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கிட்டோம்னா, இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார், மரித்தார், உயிரோட எழுந்து இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறாரு, அவர் தான் என் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இதயத்தில் விசுவாசித்தோம், வாயினால அறிக்கை செய்ததுனால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கோம். அதே போல தான் நம்முடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ரெண்டாவதாக நம்முடைய ஜெபம் அல்லது உபவாசம் அல்லது தியாகம் அல்லது பாருங்கள் மற்ற ஏதோ சில காரியங்களோ வந்து நம்மளை தேவனுக்கு பிரியமான மக்களாக ஆக்குவது இல்லை. ஜெபம் பண்ணணும், உபவாசிக்கலாம், இதெல்லாம் நல்லது தான். சில நேரங்களில் சில காரியங்களை ஆண்டவருக்கு செய்யலாம். ஆனால் ஜெபம் பண்ணுவதனாலேயோ உபவாசிப்பதனாலேயோ சில காரியங்களை தியாகமாக செய்வதனாலேயோ நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்களாக இருப்பதில்லை. அப்படி கிடையாது. நம்முடைய சில காரியங்களை வச்சு நம்ம வந்து என்ன கிடையாது, நம்ம பிரியமானவர்கள் கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீது தேவன் வைத்த அந்த பிரியத்தை இன்னைக்கு நம்ம மேலே வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி புண்ணியத்தினாலே நாம் தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக இருக்கிறோம். சரியா? சரி, அப்போ நாம் தேவனுடைய கல்வாரி புண்ணியத்தினாலே நாம் தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல்
நம்முடைய நீதி வந்து தேவனுக்கு முன்பாக பெருசாக உண்மையை மேன்மை பாராட்ட முடியாது. ஏன்னா மனுஷனுடைய நீதியெல்லாம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி வேதம் சொல்றது. எடுங்க ஏசாயா 64ஆம் அதிகாரம் எடுங்க. 64ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, அவன் எவ்வளவுதான் அவன் நீதியை செஞ்சாலும் சரி தான், ஒரு 10 பேருக்கு சோற போட்டாலும் சரி, இல்லை என்னமோ என்னத்தான் பண்ணாலும் சரி, சில நீதியெல்லாம் போய் சில காரியங்களை தான தர்மங்களை செஞ்சாலும் சரி, அப்படிப்பட்ட தான தர்மங்களும் மனுஷனுடைய நீதிகளை அவனை நீதிமானாக்க முடியாது. ஏன்னா அவனுடைய நீதி எல்லாம் எப்படி இருக்குன்னா, எப்படி இருக்குது, அழுக்கான கந்தையை போல இருக்குன்றார். அழுக்கான கந்தையை போட்டுட்டு நம்ம போனோம்னா எப்படி இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் யோசிங்க நீங்க. மனுஷனுடைய நீதி எப்படிப்பட்ட நீதியா இருக்குது தெரியுமா? அந்த அழுக்கான கந்தையை போட்ட மனுஷனுடைய நிலைமமா தான் இருக்கு மனுஷனுடைய நீதி. மனுஷன் எவ்வளவு வேணாலும் உபவாசிக்கலாம், எவ்வளவு வேணாலும் ஜெபிக்கலாம், எவ்வளவு வேணாலும் பாருங்க சில காரியங்களை போய் செய்யலாம், சில தான தர்மங்களை செய்யலாம், சில புண்ணியங்களை செய்யலாம், என்னென்னமோ செய்யலாம். எது செஞ்சாலும் ஆண்டவருக்கு முன்னால மனுஷனுடைய நீதி வந்து அழுக்கான கந்தையை போல தான் இருக்குது. அவருடைய பார்வை பொறுத்தவரை அப்படிதான். அப்போ எப்படி இன்னைக்கு நம்மளை கர்த்தர் நீதிமான் ஆகியிருக்காரு அப்படின்னா, நம்மளுடைய நீதி, நம்ம செய்த அந்த தான தர்மங்கள், நம்ம செய்த புண்ணிய காரியங்களுக்குனால நம்ம நீதிமானாக்கப்படலை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணிருக்கோம், நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்போ எல்லாரும் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறணும், ஆண்டவரே இன்னைக்கு நான் நீதிமானா இருக்கேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்னா இது என்னுடைய தகுதியின் அடிப்படையில் நான் செய்யலை, இல்லை ஏன்னா ஏதோ சில தான தர்மங்களை பண்ணேன், சில புண்ணிய காரியங்களை செஞ்சேன், இதனால நான் வந்து நீதிமானா இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய், அவருடைய விலையேற பெற்ற புண்ணியத்தின் மூலமாய், கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் இன்னைக்கு நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்படி தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக இருக்கிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் புண்ணியத்தினாலே, இயேசு கிறிஸ்து மீது வந்த அந்த அதே பிரியத்தை, அதே அன்பை, அதே நேசத்தை இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு மீதும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அப்பா பிதாவே அப்படின்னு ஆண்டவரை கூப்பிடுறோம். திடீர்னு போய் ஒரு பெரிய பணக்காரரை போய், ஒரு ஏழை பிள்ளை போய், கஷ்டப்படுற பிள்ளை போய் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? பிதாவின்னு சொல்ல முடியுமா? அனுமதிக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க பாருங்க, விரட்டி விட்டுருவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் சொல்கிறார், அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடலாங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான சிலாக்கியம் தெரியுமா? இது எப்படி நடந்துச்சு தெரியுமா? நம்ம எதுவுமே செய்யலை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி புண்ணியத்தினால வந்த ஒரு சிலாக்கியம். இன்னைக்கு நம்ம அப்பா பிதாவை அவர் என்ன செய்யலாம், கூப்பிடலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, வந்து எபேசியர் 1ஆம் அதிகாரம் சொல்லுது, செழிப்பு என்பது வந்து அநேகர் என்ன நினைக்கிறாங்க, செழிப்புன்னு சொன்ன உடனேயே இவர் பணத்தை பற்றி தான் பேசுவார், பணம் தான் உங்களுக்கு முக்கியம் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. செழிப்புன்றது நீங்கள் எப்படி பணம் மட்டும் சொல்ல முடியும்? பணம் கையில் இருந்துட்டு குடும்பம் 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செழிப்பா? செழிப்பு கிடையாதுங்க. கையில் பணம் இருந்துட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு சில ஆள் இருந்தானா பாருங்க, அது இன்னும் செழிப்பா? கிடையாது. அப்போ செழிப்புன்றது என்னதுங்க? ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், கையின் பிரயாசங்களில், பொருளாதாரங்களில், குடும்ப வாழ்வில், பிள்ளைகளுடைய வாழ்வில், பாதுகாப்பில் எல்லாம் சேர்ந்ததான் செழிப்பு. செழிப்புன்றது வந்து இது வந்து நீங்கள் நீங்கள் பணம் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. பணன்றது ஒரு பார்ட், அவ்வளோதான். பணன்றது ஒரு பகுதி. பணம் நமக்கு அவசியம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நான் செழிப்பு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதாவது நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு போயிடக்கூடாது. ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க பாருங்க, என்னன்னா நான் செழிப்பை பற்றி பேசுகிறேன், என்னை கமெண்ட் பண்ணுறது, திட்டுறது. ஏன் செழிப்பை பற்றி பேசுகிறீங்க? செழிப்பு நீங்கள் வந்து வியாதியாக இருந்தீங்கன்னா அது செழிப்பா? அப்போ நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது செழிப்பா? இல்லை குடும்பம் போய் சண்டை போட்டு பிரிஞ்சு போய் உட்காந்துருந்தா அது செழிப்பா? எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாங்க. ஆனால் கணவன் ஒரு மனைவி ஒன்றா சேர்ந்து வாழலாம், அது என்ன செழிப்பா? பிள்ளையெல்லாம் உன்னை மதிக்காமல் போய் உன்னை கேவலமாக பேசாதுன்னா செழிப்பாது? செழிப்பு கிடையாதுங்க. அப்போ செழிப்புன்றது எது தெரியுமா அப்படின்னா, நம்முடைய ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், கையின் பிரயாசங்களில், குடும்ப வாழ்வில், பிள்ளைகளுடைய வாழ்வில், பாதுகாப்பில், எல்லாவற்றிலையும் நாம் எப்படி இருக்கணும், செழித்திருக்க வேண்டுமா தான் கர்த்தருடைய விருப்பம். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இப்போ செழிப்புன்றது வந்து பணம் மட்டும் இல்லை. அனைவரும் அப்படி தான் நினைக்கிறாங்க, செழிப்புனா பணம் மட்டும்தான் போல அப்படின்னு. கிடையாது. பணன்றது ஒரு பகுதி செழிப்பில். பாருங்கள், இதை பற்றி ஒரு பகுதிக்கு நம்ம எடுத்துக்கொள்வோம். எபேசியர்கள் நிறுவடுங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் நான் வாசிக்கிறேன். 1, 5, 6 வசனங்களுக்கு நாம் போகலாம். எல்லாரும் எடுத்துங்க. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரில் தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். நம்ம எல்லாருமே எப்படி வந்து அவருடைய பிள்ளைகளாக ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறாரு.
பிரியமானவருக்குள், யாருக்குள்ள? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் தாம் நமக்கு தந்திருந்த தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அவர் அவருடைய கிருபைக்கு நம்ம கொடுத்துருக்கிற அந்த கிருபை இல்லையா, தயவு, அந்த பாருங்க, அந்த கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக என்ன சொல்றாரு? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவர் தயவு கூர்ந்தார். ஏதோ நம்ம தரமால கிடையாது, அவருடைய தயவு, அவருடைய தயவு பாருங்க, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தாராம். அப்போ நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன பண்ணியிருக்கோம்? பிதாவாய் தேவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? சுவிகார புத்திரர்களாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்கிறோமா? இருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? இந்த செழிப்பை அவர் கொடுக்குறார். செழிப்பு ஏன் ஆண்டவர் நம்ம ஜனங்களுக்கு வேணுன்றாரு? அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. நீங்கள் நல்லா இருக்கிறது, நான் நல்லா இருக்கிறது, நல்ல சுகத்தோடு இருக்கிறது, நல்ல பலத்தோடு இருக்கிறது, நல்ல ஜெபிக்கிறது, நல்ல ஆண்டவருடைய சபையில் நல்லா ஆராதிக்கிறது, பாருங்க, நல்ல ஆண்டவருடைய காரியங்களை செய்கிறது, பிள்ளைகள் நல்லா வாழ்கிறது. பிள்ளைகள் நல்லா வாழணுங்க, நல்லா செழிப்பாக இருக்கணும், பிள்ளைகளை நல்லா இருக்கணும். பிள்ளைகள் கையில் பணம் இருந்துட்டு பிள்ளை ஏற்றுக்க முடியாதா வாழ்ந்துட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு. பிள்ளை நல்லா வாழணும். கர்த்தர் சொல்கிறாரு, எதுனாலும் அவருடைய நாமத்துக்கு புகழ்ச்சியாக நம்ம ஆவிக்குரிய ரீதியிலையும் ஆத்தும ரீதியிலையும் சரீர பிரகாரமாக சுகம், பலம், ஆரோக்கியம், நல்ல பாதுகாப்பு, கையில் பணம், மற்ற குடும்பத்தில் கணவன் மனைவி, நிறைய பேர் பாருங்க சொல்லுவாங்க பாருங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு பஞ்சாயத்து பிள்ளைலாம் விட்டுட்டுக்கிட்டா ஓட வேண்டியதான். பாஸ்டர் என்ன பண்ணுறது, கஷ்டத்தில் அப்படி போகிறாங்க. நான் சொல்கிறேன், போகும்போது மறந்துடாமல் உங்கள் பஞ்சாயத்தையும் கூட்டிகிட்டே போயிருங்க, அதுதான் நல்லது. அது கடவுளுடைய திட்டத்துக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுறீங்க. ஏன்னா கணவனை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு மனைவியை வச்சுட்டு நீங்கள் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியவே முடியாது. ஏன்னா கர்த்தர் ஆதாமை கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டு ஏவாளை கொண்டு போய் ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில் விட்டுருக்கலாமா இல்லையா? நீ தான் டெய்லி போய் பார்த்துருவாயா, நீ போ, உங்களை 2 பேரும் இங்கே வச்சுருக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிடலாம்ல. 2 பேரையும் ஒரே தோட்டத்தில் வச்சுருந்தாருங்க. இதெல்லாம் காட்ஸ், கடவுளுடைய. என்னைக்கு ஆதாம் பாவம் செஞ்சானோ குடும்பமே நாசமாக பண்ணி விடுறான் பிசாசு. இப்போ என்ன பண்ணா பாருங்க, இன்னைக்கு கணவன் மனைவின்ற போது நான் சொல்கிறேன், நல்ல சேர்ந்து வாழ கற்றுக்கணும். பணம் மட்டும் ஒரு 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 குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது. பணம் அவசியம், ஆனால் ஒரு கணவன் மனைவி உறவு, அந்த ஐக்கியம் அவசியமான ஒன்று. குடும்பம் கட்டு போய் எத்தனை லட்சம் சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? இவனுக்கு ஒரு லாபம் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை லட்சம் கொடுத்தாலும் உங்களுடைய மனைவியை நீங்கள் நல்ல ஒரு மனைவியை நீங்கள் திரும்ப உங்களால் சரி பண்ண முடியுமா? ஒரு கணவனை சரி பண்ண முடியுமா உங்களால்? முடியாதுங்க. பணத்தை விட மனைவி முக்கியம், கணவன் முக்கியம், பிள்ளைகள் முக்கியம். அப்போ நல்லா கவனிங்க, பணன்றது மட்டும் செழிப்பல்ல, எல்லாமே செழிப்பு. அப்போ நல்லா நீங்கள் கவனிச்சுட்டீங்கன்னா, அப்போ கணவன் மனைவி எல்லாரும் சேர்ந்து வாழ்றதே கர்த்தருடைய சித்தம், கடவுள், அதெல்லாம் செழிப்பு தான். செழிப்புல தான் வருது. அடுத்து பாருங்க, செழிப்புன்றது பணத்தில் ஆரம்பிக்கிறது இல்லை. அது எங்கே ஆரம்பிக்குது பாருங்க. எடுங்க ஒரு பகுதிக்கு நம்ம செல்வோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு அப்படியே திருப்புங்க எல்லாரும். எடுத்துட்டீங்களா? ஓகே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வலோகமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் உமேகமாக ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார். என்ன சொல்றாரு? அவர் ஏற்கனவே இருந்தவர், இப்போ இருக்கிறவர், இனிமேல் என்ன செய்ய போறார்? அவரு திரும்பியும் வரப்போறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார், ஆதியும் அந்தமும். இந்த அல்பா ஒமேகான்றது ஒரு அந்த எபிரேய வார்த்தை. அதில் சொல்றாரு என்னன்னா, ஆதியும் அந்தமும். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஆதி, அங்கே தான் ஆரம்பிக்கணும். முடிவு எங்கே இருக்குது? அவர் தான் முடிவு. அப்போ நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் பொருளாதார செழிப்பு, எந்த பொருளாதாரமோ அல்லது எந்த விஷயம் ஆசீர்வாதமாக இருந்தாலும் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, பணத்தில் ஆரம்பிக்கல, இயேசுவில் ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் ஆண்டவராக ஏற்றுக்கிட்டாவே எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எல்லா விதமான செழிப்புகளும் வாழ்க்கையில் செஞ்சிடும், வந்துடும். அப்போ ஆரம்பம் யாரு? ஆண்டவராக இயேசு தான். முடிவு யாரு? அவர் தான். அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு. அப்போ பாருங்க, அவர் ஏற்கனவே இருந்தார், அவர் இன்னைக்கு இருக்கிறாரு, இன்னமும் என்ன செய்ய போறாரு? அவர் இருந்து கொண்டு தான் இருக்கு. இன்னமும் அவர் என்ன செய்யறார்? வருகிறார் என்று வேற சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஆதியும் அந்தமாக இருக்கிறார். இவர் தான் ஆரம்பம், இவர் தான் முடிவு. அப்போ இயேசு கிறிஸ்துவ ஒரு மனுஷன் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறான்னா, இப்போதான் அவன் ஆரம்பிச்சிருக்கான். என்ன ஆரம்பிச்சிருக்கான்? ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவனுக்குள்ள பொருளாதார ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார். நல்லா கவனிங்க, அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்றான்னா அவன் வாழ்க்கையில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறான். அவனுக்கு என்ன தேவையோ, பொருளாதாரம் வேணுமா, சுகம் வேணுமா, அல்லது பாருங்க நல்ல குடும்ப வாழ்க்கையா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையா,
பாதுகாப்பா, நீடியாயிலா, எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்குறார். இதெல்லாம் செழிப்புக்குள்ளே தான் இருக்குது. இதெல்லாம் வந்து அவுட்டில் கிடையாது, இதெல்லாம் செழிப்புக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா ஆண்டவராக இயேசு தான் அந்த செழிப்பு. யார் செழிப்புங்க? ஆண்டவராக இயேசு தான் அந்த செழிப்புன்றது. வேறு எதுவுமே கிடையாது. யாருங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த செழிப்பினுடைய ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறார். அப்போ அவர் தான் பாருங்கள், அவரை வந்து நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போதே நம்ம என்ன பண்ணுறோம்? செழிப்புக்குள்ளே நாம் வந்து இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வசனம் போகலாம், நம்ம எடுங்களேன். பிரசங்கி 2ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் நான் வாசிக்கிறேன். 26ஆம் வசனம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். நல்லா பாருங்களேன். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். யாருக்கு? அவருடைய பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு. யார் நல்லவன் அப்படின்னா ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே நல்லவர்கள் தான். ரொம்ப துன்மார்கள் கிடையாது. சில நேரங்களில் பாருங்க, ரொம்ப தப்பு நம்ம யோசிக்கிறோம். யாருன்னா ஆண்டவராய் இயேசுவை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னாவே அவர் சொல்றாரு பாருங்க, தேவன் தமது பார்வைக்கு நல்லவராய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவனுக்கு என்ன செஞ்சிருக்காராம்? நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையே மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. என்ன செய்யறாரா? அப்போ ஏன் வந்து இன்னைக்கு ரொம்ப பேருக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வினா, இந்த நாங்களாம் சர்ச்சுக்கு வர்றோம், ஆனால் கொஞ்சம் ஒரு சில ஆசீர்வாதங்கள் இல்லை, கையில் பணம் இல்லை, ஒரு சில எல்லாம் இல்லை. நிறைய பேர் பணம் வச்சிருக்கிறானே, அவன் நல்லா தானே இருக்கிறான், 1000 கொள்ளை அடிக்கிறான், 1000 திருட்டுத்தனம் பண்ணுறான், என்னென்ன அக்கிரமம்லாம் பண்ணுறான், அவங்க கையில் இவ்வளோ பணம் இருக்குது. இதுக்கு என்ன தான் நீங்கள் சொல்கிறீங்க? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நிறைய பேருடைய கேள்வி இது. என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் நல்லா இருக்கிறான், அவன் அவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணுறான், அவன் அவ்வளோ கொள்ளை பண்ணுறான், இவ்வளோ கொள்ளை எல்லாம் அநியாயமும் பண்ணுறான். ஆனால் அவன் வாழ்க்கையில் என்ன இருக்குது? எல்லாமே இருக்கே, பணம் இருக்குது. முக்கியமாக பணத்தை தான் பார்க்குறாங்க. முக்கியமாக அவங்க பார்க்குறது எல்லாம் பணம் தான். நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் சபைக்கு வர ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பாருங்கள் சர்ச்சுக்கு வர்றேங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுக்கிறேன், வர்றேன், ஆனால் பாருங்கள் சில ஆசீர்வாதங்கள் இல்லை, எங்கேயுமே போக மாட்டான், 1000 கொள்ளை அடிக்கிறான், 1000 அநியாயம் பண்ணுறான், அவன் 4க்கு 4 இடத்த வாங்குறான், வீடை கட்டுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், போய்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே கேள்வி இருக்குது. உண்மை தானே? இருக்கும். ஏன்னா பொருளாதார செல்வங்கள் எல்லாத்தையும் நம்ம டச் பண்ணுவோம். சரியா? அப்போ இந்த கேள்விக்கு என்னன்னா அப்படின்னா, அவரே சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாரு, அதாவது தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாராம்? நல்லா கவனிங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? என்ன சொல்லுது? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். என்ன சொல்றாரு ஆண்டவர் அங்க வந்து? அதாவது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும், ஒரு பிள்ளையை எப்படி நடத்தணும், ஒரு தொழிலாம் எப்படி செய்யணும், நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னு அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் பாருங்க, வந்து கையில் கொள்ளை அடிக்கிறான், அதை பண்ணுறான், அந்த ஞானம் வந்துருச்சு. அவனுக்கு பிசாசு ஐடியா கொடுக்குது, நீ எப்படி திருடணும், எப்படி கொள்ளை அடிக்கணும், என்னென்ன அக்கிரமம் பண்ணால் அவனுக்கு ஐடியா கொடுக்குது. ஆனால் நான் சொல்கிற அருமையானவங்கள, இங்கே அவர் சொல்கிறாரு ஞானத்தை கொடுக்குறாரு. அடுத்து சொல்கிறாரு பாருங்க, நல்லவனா நமது பார்வைக்கு நல்லவனா இருக்கணும், ஞானத்தையும் அறிவையும் கொடுக்குறாரு. நல்ல அறிவை அவனால் நடந்து கொள்ள முடியுது. அடுத்து பாருங்க, இன்பத்தை கொடுக்குறாரு. எத்தனை பேர் கையில் காசு வச்சு சந்தோஷமா இருக்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கையில் நிறைய பேர்ட்ட காசு இருக்குங்க, கொள்ளையடிச்சு வச்சிருக்கான், என்னமோ பண்ணுறான், அவனால் நிம்மதியாக தூங்க முடியுதா? கையில் காசு இருக்கா தவிர அடுத்து ஒருவேளை ஐயோ ஆப்போசிட் பார்ட்டி நம்மளை கொலைகளை பண்ணுறான்னு யோசிக்கிறான். பயம் வருதுல்ல? ஏன் பயம் வருது அப்படின்னா, நீ அநியாயமாக சம்பாதிக்கிற, அக்கிரமமாக நடந்துக்கிற, அதனால் உனக்கு வந்து பிரச்சனை வருது. ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டோடைய பிள்ளைக்கு அது வருமா? ஏன்னா ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது. அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் தமக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு என்ன பண்ணுறாரு? ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் கொடுக்குறார். இன்பம் எல்லாத்தையும் வீட்டில் இருக்குதா? பணம் வச்சிருக்க வீட்டிலலாம் இருக்க இன்பம்? கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? பணம் இருக்கிறது மட்டும் இன்பம் கிடையாதுங்க, பணம் அவசியம். ஆனால் பணம் இருக்கிறது மட்டும் இன்பத்தை கொண்டு வந்துட முடியாது. அந்த இன்பத்தை கொடுக்கணும் யார் தான் கொடுக்க முடியும்? கர்த்தர் மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த சமானம், அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி. போன தூக்கம் நல்லா வருது பார்த்தீங்களா? தூங்குனீங்களா நைட்டு எல்லாரும்? நல்லா எந்திரிச்சு உட்காந்துருந்தீங்களா? தூங்குனீங்கன்னா காலையில் 5 மணிக்கு தான் திரிக்க முடியுது, 5 மணிக்கு தான் முடிப்பே வருது. அப்படின்னா நல்லா சொல்கிறேங்க, நல்ல சந்தோஷமாக சமானமாக கவலை இல்லாமல் இருந்தால் தான் நல்லா தூக்கமே வரும். சில நாள்லாம் பாருங்கள், நைட்டில் தூங்குறதே கிடையாது, பேய்மாய் உட்காந்துருக்க வேண்டியதான். அப்போ இப்படிப்பட்ட சம்பாரி மாறி கொட்டிக்கிறானே சில நாள்லாம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அவன் வந்து அப்படி இப்படின்னு அடிச்சுக்கிறானே. போய் எதுக்கு அடிச்சுக்கிறான்? அவன் ஏன் அவ்வளோ இது பண்ணுறான்? எடுங்க ஒரு வசனம் போகலாம். லூக்காஸ் விஷயம் 12ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரத்தில் 15 எடுத்துங்க எல்லாரும். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசைகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல சொல்லிட்டாரா? ஒரே பாயிண்ட் முடிச்சிட்டார் வேலையவே. நானாவது வேலை நேரம் சொல்லியிருக்கேன். அவர் என்ன செஞ்சாருன்னா, அதாவது பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்.
என்ன பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்க அப்படின்னா, சும்மா அதாவது வந்து ஷார்ட்கட்டில் போய் அவங்கள அடிக்கிறது, இவங்களை இது பண்ணுறது, அப்படி சம்பாதிக்கணும் இப்படி சம்பாதிக்கணும் ஓடுறான் பாருங்க. அந்த மாதிரி நான் சொல்கிறேன், நீங்கள் நல்ல வேலை செய்கிறீங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, பாருங்க பயங்கரமாக வேலை செய்கிறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, போய் எப்படியாவது அவனை கொள்ளையடிக்கணும், இவனை கொள்ளையடிக்கணும், இவனை ஏமாற்றணும் இப்படி போகிறவனுடைய நிலைமை எப்படின்னா, அவர் சொல்கிறாரு பொருள் ஆசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அவரே என்ன சொல்கிறார் 15ஆம் வசனத்தில், பின்பு அவர்களை நோக்கி, இயேசுவே சொல்கிறாருங்க, கவனமா இருங்க, நான் சொல்கிறேன், பின்பு அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு ஆசைகள், எவ்வளவு திரளான ஆசைகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எவ்வளவு கையில் காசு இருக்கட்டும், கோடி கோடியாக இருக்கட்டும், அது வந்து அவனுக்கு ஜீவன் உண்டாக்குமா? அவன் வந்து பரலோகத்துக்கு அவனால் போக முடியுமா? அந்த உலகத்தில் அவனால் சந்தோஷமாக வாழ முடியுமா? சமானமாக வாழ முடியுமா? நிம்மதியாக இருக்க முடியுமா? அவனால் நிம்மதியாக தூங்கவே முடியல. ரொம்ப பேருக்கு வீட்டில் பணம் இருந்துச்சுன்னா, ஒருவேளை எவனாவது கொலைகள் அடிச்சு போயிட்டா நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இல்லையா? அப்போ அது ஜீவன் கிடையாது. அதுக்காக பணம் வேணான்னு சொல்லலை, கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ரெண்டு பக்கம் பார்த்துக்குவேன். நீங்கள் மாட்டுக்கு பணம் வேணான்னு போயிடக்கூடாது. அங்கே என் பாயிண்டே தானே. நான் வந்து பணம் வேணான்றதுக்காக பேசுகிறேன். பணம் இருக்கிறதுனால மட்டும் ஒரு ஆள் என்ன பண்ண முடியாதுங்க, ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ வந்து பணம் வந்து பாருங்க, ஏனென்றால் அவனுக்கு எவ்வளவு திரளான ஆசைகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. நல்ல கவனிங்க, ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம், அவனுக்கு பல ஏக்கர் கணக்காக நிலம் இருக்குது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், நான் என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே என்னது சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதியடனே முட்டாப்பையில, அப்படிதான் சொல்லணும் இல்லையா, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாக இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான் என்றார். என்ன சொல்றாரு, ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பல நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் இருக்கு. அவன் என்ன பண்ணுறான், நிறையா வந்து விளையுது அவனுக்கு. விளைஞ்சதை கொண்டு போய் என்ன பண்ணுறான், போய் சேர்த்து வைக்க இடம் இல்லை. கடைசி என்ன ஆகி போச்சு, இப்போ குடவுன்லாம் இடிச்சு கொஞ்சம் பெருசாக கட்டுவோம்னு சொல்லி பிளான் பண்ணுறான். அது தப்பா? நல்ல கவனிங்க எல்லாரும், நீங்கள் இப்போ சரியாக ஆன்சர் சொல்லணும். நீங்கள் இப்போ ஒரு பேங்க், நான் உங்களுக்கு விளக்கணமாக சொல்லிடுறேன், ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருங்க இல்லையா, இன்னொரு பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கிறது தப்பா சரியா? வச்சுக்கிற தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் போய் இவ்வளவு என்கிட்ட இருக்குது, அதனால வந்து ஆத்துமா பார்த்து சொல்கிறது என்ன சொல்கிறதுனா, பெரிதாக எல்லாம் இடித்து கட்டியாச்சு, கட்டி சொல்கிறது, ஆத்துமாவே நீ நல்லா புசித்து என்ன செய்ய, நல்ல திருப்தியா அப்படி இருந்தா, ஆண்டவர் சொல்கிறாரு, ஏழை இன்னைக்கு செத்து போனால் நல்லா பண்ணுவான்னு கேட்குறாரு அவர். என் தமிழ் அப்படிதான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு உன் ஜீவன் போச்சுன்னா, இவ்வளவு இடிச்சு கட்டியிருக்கே, இவ்வளவு பணம் வச்சிருக்கே, இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, இந்த பணக்காரெல்லாம் அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம். நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு எனக்கு நம்முடைய ஆயுஷ் நாட்களை வந்து கர்த்தர் வந்து ரெக்கார்டில் எழுதி கொடுத்துருக்காரா இல்லையா? கொடுத்துருக்காரு. என்ன எழுதி கொடுத்துருக்காரு தெரியுமா? உன் ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். ஏன் அவனுக்கு இந்த உலகத்தில் அவனுடைய வாழ்க்கையை குறித்து அவனுக்கு நிச்சயம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. என்ன நிச்சயம் இருக்குது? எத்தனை பிரச்சனை வருது, சில வியாதிகள் வருது, அது இதையும் பிசாசு கொண்டு வந்து போகிறான், ஒன்றும் பண்ண முடியாது நம்மளை. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு, ரெக்கார்டில் எழுதி கொடுத்துருக்காரு, ஒரு பத்திரத்தில் எழுதி கொடுத்துருக்காரு. என்ன எழுதி கொடுத்துருக்காரு? நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ தைரியம் நம்ம வந்து நீடி ஆயிலோட நம்ம இருப்போம். ஆனால் இந்த ஆளுகளுக்கு பாருங்க, இவரை இடிச்சு கட்டி பணத்தை அங்கே போட்டு இந்த அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன், அந்த அக்கௌண்ட்டில் போட்டிருக்கிறேன். ஒரு சில நாள் சொல்கிறான் சுவிஸ் பேங்கில் போட்டிருக்கேன்றான், ஒருத்தன் அங்கே அக்கௌண்ட் வச்சிருக்கேன்றான், ஒன்றும் தெரியல. கடைசி அக்கௌண்ட் வச்சு தெரியாமல் செத்து போயிடுறான். எவ்வளோ பணம் போட்டிருக்கேன் அப்படியே தெரியல. என்ன செய்வீங்க நீங்கள்? அந்த மாதிரி ஆளுகளை பார்த்து நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, இலக்கழிச்சு போயிடக்கூடாது, ஏங்கிக்கிட்டு உட்காரக்கூடாது. ஐயோ அவனுக்கு அவ்வளோ பணம் இருக்குது, அவனுக்கு அவ்வளோ பணம் இருக்குது, நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஒன்றும் கிடைக்கும். உங்களை மாதிரி சந்தோஷமானவங்களாம் இருக்க முடியுமா? இங்கே வந்து 2 மணி நேரம் உட்காந்து ஆராய்க்கிறீங்களா? அவனால் ஆராய்க்க முடியுமா? அது சொல்ல 100 பவுன் வந்திருக்கும் அவனுக்கு நேரம், அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு. ஆனால் நிம்மதியாக உட்கார முடியாது அங்கே உரத்தில். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆளுக்கு நீங்கள் பணம் இருக்கிறதுனால மட்டும் அவர் ரொம்ப நல்லா பெரிய ஆள், அவர் ஆசிரியப்பட்டன்னு சொல்ல முடியாதுங்க. நான் சொல்கிறேன்,
ஆண்டவராய் இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தான் அவனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அப்போ இவன் சொல்கிறான், இவன் எல்லாத்தையும் இடிச்சு கட்டினா கர்த்தர் சொல்கிறார், ஏலே இங்கே பாரு, இன்னைக்கு நீ செத்து போயிட்டேன்னா ரொம்ப அவர் சொல்கிறாரு, இந்த 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, அவனை பார்த்து சொல்கிறாரு, பாருங்களேன், அந்த வசனம் நான் வாசிக்கிறேன். தேவனோ அவனை நோக்கி, தேவனே சொல்கிறாரு, தேவனோ அவனை நோக்கி, மதிகடனே முட்டாளே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவர்கள் யாருடைய ஆகும் என்றார். எப்படி பார்த்தீங்களா? அவர் சொல்கிறாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாக இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான் என்றார். அழகவனிங்க, தனக்காகவே சேர்த்து வைக்கிறது, எனக்கு 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 நடிக்கிறது. அந்த ஆள் இருக்கானே, அவனுக்கு பார்த்து சொல்கிறாரு, நீ கர்த்தரிடத்தில் ஐஸ்வர்யவான் கிடையாது, நீ உனக்குன்னு அடிச்சுட்டு இருக்க, ஒரு நாள் எவனாலும் அடிச்சுட்டு மொத்தமாக போகிறான், அதாங்க நடக்க போகுது. அது யாருக்கு அடிக்க போகிறாருன்னா, இருங்க அதுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு வசனத்துக்கு போகலாம் நம்ம. இப்போ இந்த ஆளை பற்றி என்ன சொன்னீங்க? அப்போ பாருங்கள், விசுவாசிகளிலிருந்து ரட்சிக்கப்படாத பணக்காரர்களை பார்த்து ஏங்கக்கூடாதுங்க, எதை கழிச்சு போயிடக்கூடாது. கர்த்தர் இன்னைக்கு நல்ல 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 சாப்பாடு கொடுக்குறாரு, நல்ல துணி கொடுக்குறாரு, நல்லா தூங்குகிறோம், கடவுளுடைய ஆசீர்வாதம். எத்தனை பேர் நிம்மதி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் பயந்துக்கிட்டே இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? பணம் இருக்குது கையில், ஆனால் அவனுக்கு பயம் இருக்குது, கவலை இருக்குது, பிரச்சனை இருக்குது, என்ன ஆகுதோ அப்படின்ட்டு. எத்தனை பேர்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்கான மனைவி பக்கத்தில் எங்கேயோ ஓடி போச்சு, அந்த அம்மா வீட்டுக்காரர் சண்டை போட்டு எங்கே அங்கே ஓடி போச்சு. என்ன பண்ணுவீங்க? நீ இதெல்லாம் பெரிய செழிப்பில் வாழ்கிறான்னு அர்த்தமா? கிடையாது. அப்போ செழிப்புன்றது என்ன விஷயம்? நல்ல கவனிங்க. ஒரு வருஷத்துக்கு போகலாம் நம்ம. எடுங்க நீதிமொழிகள், எடுங்க 13ஆம் அதிகாரம் எடுங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். 13:22 பாருங்க. 22, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காய் சேர்த்து வைக்கப்படும். நல்லவன், ஏற்கனவே அங்கே ஒரு நல்லவனை பற்றி சொன்னார்ல, அதே நல்லவன் தான். என்ன நல்லவன் இங்கே சொல்றாரு? நல்லவன் பாருங்க, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். நல்லவன் இருக்கானே, ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்ட மனுஷன், ஆண்டோடைய பிள்ளை என்ன பண்றானா, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சேர்த்து வைக்கிறானா. அதுதான் கடவுளுடைய சித்தம். அப்படிதான் கர்த்தர் வச்சிருக்காரு. சிலர்லாம் ரசிக்கப்பட்டுட்டு பிள்ளைகளுக்கு எதுவுமே செய்கிறதே கிடையாது. இதெல்லாம் அறிவீனமான காரியம். நான் சொல்றேங்க, பிள்ளைகளுக்கு நீங்க நல்லா சேர்த்து வைக்கணும். என்ன பண்றான்? நல்லவன் என்ன செய்யறானா, தன் பிள்ளைகளுக்கும் ஆஸ்தியை வைத்து போகிறானா. போகும்போது ஆண்டவர்கிட்ட போகும்போது பிள்ளைகள் சொல்லணும், என்ன சொல்லணும்? பரவாயில்ல, எங்க அப்பா அவளை சேர்த்து வச்சிருக்காரு சொல்றாரு. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கும் என்ன செய்யறானா, அவன் சேர்த்து வைக்கிறான். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காய் சேர்த்து வைக்க. எதுக்காக இதெல்லாம் சேர்த்து வைக்கிறான்றீங்க? பாவியின்லாம் ஏன் சேர்த்து அடிக்கிறான் அப்படின்னா, எல்லாம் நமக்காக தான் சேர்த்து வைக்கிறான். யாருக்கு சேர்த்து வைக்கிறான்? ஒரு நாளைக்கு என்ன பாஸ்டர் நீங்களும் சொல்கிறீங்க, ஒருத்தர் கொடுக்குற மாதிரி தெரியலையே, வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எவனாவது மொத்தமாக கொடுத்துட்டு போயிடுவான். அந்த மாதிரி கடவுள் செய்வாருங்க. நீங்கள் அதெல்லாம் பற்றி ஒன்றும் பயப்படாதீங்க. அதாவது வருமானம், அதெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சுட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு நாள் ஆண்டவர்களுக்கு மொத்தமாக கொடுப்பாரு. அவன்கிட்ட வாங்கி இஸ்ரவேல் ஜனங்களை 450 வருஷம் போட்டு, அவனை 430 வருஷம் போட்டு அடிமையாக வச்சுருந்தான். கர்த்தர் சொன்னார், போகும்போது எல்லா பேர்ட்டையும் கேட்டு வாங்கிட்டு போ, கிலோ கணக்கில் வாங்க, ஒருத்தன் எல்லா பேரும் எல்லா கோல்டு எல்லா நகையும் எல்லாம் கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டான். ஏன்னா 430 வருஷம் வேலை செஞ்சு சம்பளம் கொடுக்கல, பூரா வாங்கியாச்சுப்பா. பாவி பூரா சேர்த்து வச்சுட்டு இருந்தா, நீதிமன்றம் பூரா எல்லாத்தையும் வாங்கிட்டு நடை கட்டிட்டான். அந்த மாதிரி தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அதை தான் பார்க்கணுமே தவிர, அவன் பாவி அப்படி இருக்கான் அப்படி இருக்கான், அவன் நல்லா இருக்கிறான், அவன் உயிருக்கு நம்ம கேரண்டி இருக்கா? அவரே இயேசுவை சொல்றாரு, ஏன் முட்டாளே, இன்னைக்கு செத்து போனா என்னடா பண்ணுவோன்னு கேட்கிறாரு. இயேசு கேட்கிறாருங்க. அப்படின்னு தான், இவ்வளோ ஆஸ்தி வச்சிருக்க, இவ்வளோ பணம் வச்சிருக்க, இதில் போறேன்ற உனக்கு என்ன கேரண்டி இருக்கு? ஆனால் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் ஒரு கேரண்டியான லைஃப் இருக்குங்க, ஒரு உத்தரவாதமான வாழ்க்கை இருக்குது. ஏன் தெரியுமா? அப்படின்னா அவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ இன்னும் பாருங்க, பணம் அவசியம். அது மட்டும் இல்லாமல் சொல்றாரு, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் வைத்து போறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காய் சேர்த்து வைக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் போறாங்க, கானான் தேசத்துக்கு போறாங்க. கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாலேயே கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய 7 விதமான ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா? அவனவே கிணறு வெட்ட சொன்னாரு, அவனவே தோட்டம் போட சொன்னாரு, அவனவே வீடு கட்ட சொன்னாரு. கர்த்தர் சொன்னாரு, நீ வெட்டாத துறவையும் நீ நடாத தோட்டத்தையும் கட்டாத வீடை உனக்கு தருவேன் என்று இஸ்ரவேலருக்கு வாக்கு பண்றாரு. எப்படி பாத்தீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பாவியா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி 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 சாகுறானா, இஸ்ரவேலரை மாதிரி கர்த்தர் நமக்காக சேர்த்து வைக்க வச்சிருக்கிறார். அதனால வரும் விசுவாசிங்க அப்படிலாம். சரியா? கண்டிப்பாக தேவன் என்ன செய்யும். அப்ப பாஸ்டர் அந்த மாதிரி அடுத்த சொத்தை ஆசைப்படக்கூடாதுல்ல. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அவன் ஏற்கனவே கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறான்,
அவன் நான் நியாயப்படியாக சம்பாதிச்சிருக்கிறான், 1000 கொள்ள 1000 அக்கிரமம் பண்ணியிருக்கிறான், என்னென்னவோ பண்ணி வச்சிருக்கிறான், அவன் வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கிறான். நம்மள மாதிரி நீதிமான் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன செய்யலான்றீங்க? நல்லா இன்னும் சர்ச்சுக்கு பெரிய இடம் வாங்குவோம், இன்னும் நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை போய் சொல்லுவோம், இன்னும் நிறைய பேருக்கு பைபிள் வாங்கி கொடுப்போம், இன்னும் நிறைய கூட்டங்களை நடத்துவோம். இருக்கா இல்லையா? ஆமாங்க, இதுக்கு பணம் வேணும். அப்போ வந்து தேவனுடைய பிள்ளைகளே, பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காய் சேர்த்து வைக்கப்படுது. நீங்கள் சொல்லிங்க, அடிக்கடி சொல்லுங்க, நான் நீதிமான், பாவி எனக்காக தான் சேர்த்து வைக்கிறான், எனக்கு என்னது வந்து சேரும் அப்படின்னு கிளைம் பண்ணுங்க. ஏசு நாமத்தில் கிளைம் பண்ண வேண்டியதான், கட்டோலத்தை விட வேண்டியதான் வரும்னு சொல்லி. சரியா? ஓகே, சரி. அப்போ எடுங்க உபாகமம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? 6ஆம் அதிகாரத்தில் 10 to 12 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 10 to 12 வசனங்கள் வரைக்கும். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவராய் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளால் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினாலே நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது. எப்படி பார்த்தீங்களா? நீ அடிமைத்தன வீட்டிலிருந்து, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்போ அவர் சொல்றாரு, நீ நடாத தோட்டம், நீ வெட்டாத துறவு, கட்டாத வீடு எல்லாம் உனக்கு அவன் வச்சிருக்கான். ஆனால் ஒன்று மட்டும் நீ விட்டுறாத. இதெல்லாம் உனக்கு கிடைக்கும் போது ஆண்டவரை மறந்துடாத. ஆண்டவரை மறந்துடக்கூடாது. நீ என்ன பண்ணணும்? ஆண்டவரை மறந்துடாம அந்த ஈப்திலிருந்து உன்னை விடுதலையாகி கொண்டு வந்து இவ்வளோதான் பண்ணியிருக்காரு, இதுக்காக அவருக்கு என்ன பண்ணு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல கர்த்தரை நீ ஸ்தோத்திரம் பண்ணுன்றாரு. அப்போ இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் வந்து வைத்திருக்கிறான். அதை நீங்கள் நம்ம விசுவாசிக்கணும். பாருங்க, பிசாசு நம்ம இடத்துல பாருங்க எப்பயுமே என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு? குறிப்பாக ரசிக்கப்பட்டவங்களுக்கு பிசாசு நம்மளை வந்து அட்டாக் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்ற உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, பிசாசு நம்ம இடத்துல என்ன இல்லையோ அதைத்தான் பார்க்கும்படி சொல்லுது. எது இல்லை? ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்கும். உடனே ஒரு வேளை காசு இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சில நேரங்களில் சுகவீனமாக இருக்கும், ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்களேன். உடனே சொல்லும், ஆமாம் ஆண்டவர் தான் உன்னை நேசிக்கிறாரு சொல்கிற, அப்புறம் எதுக்கு உனக்கு பணம் இல்லாமல் இருக்குது? அப்புறம் உனக்கு சுகம் இல்லாமல் இருக்குது? அப்புறம் உனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்கு? நான் கேட்குறேன், உங்களுக்கு மட்டுமா பிரச்சனை வந்திருக்கு? உங்களுக்கு மட்டுமா பண பிரச்சனை வந்திருக்கு? உங்களுக்கு மட்டும் தான் வியாதி பிரச்சனை? இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பிரச்சனை வரத்தான் செய்யுது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, நம்மளால் இதை எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும், அவனால் ஜெயிக்க முடியாது. அவன் அங்கேயே அவுட் ஆயிடுவான். நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். ஏன்னா ஏன் சொல்கிறாருன்னா, நீங்கள் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிரச்சனை இருக்கு. என்ன சொல்றான் பாருங்க. அப்போ பிசாசு நம்ம இடத்துல நம்மளை ஏமாத்துறது. என்ன ஏமாத்துறதுன்னா, ஆமா உனக்கு அது இல்லை, இது இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்புறம் என்ன சர்ச்சுக்கு போற, நீ என்ன பாட்டு போடுற, என்ன ஜெபம் பண்ற, சரியா அப்படின்னு கேட்பான் பிசாசு. எத்தனை பேர் இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கிறான், அவனை பற்றி ஏன் பேச மாட்டான் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய விஷயங்களை கர்த்தர் கொடுத்துருக்காரு, ஏதோ ஒரு சில காரியங்கள் இல்லையா, அதையும் கர்த்தரை நீங்கள் என்ன பண்ணுங்க, விசுவாசித்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பிசாசு எப்படி அட்டாக் பண்ணுறான்னா, எது இல்லையோ அதை தான் காப்பான், உங்களுக்கு பெருசாக காப்பான். இது இல்லை, அது இல்லை, அப்படி நீங்கள் என்ன பாருங்க. அடுத்து நம்ம இடத்துல வந்து எவ்வளவோ காரியங்கள் இருக்குங்க, விலை உயர்ந்த பாருங்க காரியங்கள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த விலையுயர்ந்த காரியம் எல்லாத்தோட ஒரு பெரிய விலையுயர்ந்த ஒரு காரியம் இருக்குது. அது தெரியுமா? பெரிய ஒரு முதலீடு இருக்குது. அது என்னன்னா, ஆண்டவராய் இயேசு தான் அந்த முதலீடு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்ககிட்ட எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய முதலீடு இருக்குது. அது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமட்ட நிறைய விதமான இந்த உலக பிரகாரமான சில முதலீடுகள் இருக்கலாம். ஆனாலும் அது நித்தியமான முதலீடு கிடையாது. அது எந்த நேரத்தில் எப்படியாவது நமக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாய் இந்த முதலீடு இருக்கும்போது என்ன ஆகுனா, மற்ற எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களே சொல்லுங்க, பிசாபாத் சொல்லுங்க, இயேசு என் கூட இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு எது இல்லையோ, பணம் இல்லையா, சுகம், ஏதோ சில காரியங்கள் இல்லையா, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு சந்தித்து கொடுப்பார். அப்படி நீங்க விசுவாசிங்க. அதை விட்டுட்டு பிசாசு சொல்ற கேட்கக்கூடாது. எனக்கு உங்களுக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை. நான் கேட்குறேன், உலகத்தில் எல்லா பேருக்கு எல்லாமே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லா பேருக்கு எதுவுமே எல்லாமே இல்லைங்க. நிறைய பேருக்கு எல்லாமே இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஆனால் பிசாசு அவங்களாம் விட்டுறான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவன் இல்லாமல், அவங்களுக்கு வந்து அதை பற்றி இதே கிடையாது, அவனை பற்றியே கேரள. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கிறது, நான் நல்லா இருக்கிறது ஏன் பிசாசுக்கு பிடிக்கல தெரியுமா? அப்படின்னா நம்ம மூலமாக ஆண்டவராய் இயேசுடைய நாமம் மகிமைப்படும். அதனால தான். அப்போ என்ன பண்ணணும் நம்ம எல்லாருன்னா, பாருங்க, எது இல்லைன்னு பிசாசு சொல்லாமல் நீங்கள் சொல்லணும், எனக்கு கர்த்தர் இதெல்லாம் கொடுத்துருக்காரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல சுகத்தை கொடுத்துருக்கா நமக்கு ஸ்தோத்திரம், நல்ல பணத்தை கொடுத்துருக்கா நமக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்து சந்தோஷமாக ஆராதிக்கிறேன், அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அங்கே
ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துருக்கிறான். எவ்வளோ பெரிய சுகத்தை கொடுத்துருக்காருங்க. அப்போ இதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நன்றி சொல்லுவோம். நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு வந்து குடியாரெல்லாம் மாறிட்டாங்க, எத்தனை மனைவிகள் கணவனை எங்கெங்கே என்னென்ன ப்ராப்ளம் ஆகிடுதே. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்ம குடும்பத்தை கொடுத்துருக்காரு, இதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேணாமா? ஸ்தோத்திரம் சொல்லணுங்க. இதுக்கு நீங்கள் சொன்னீங்கனாவே, இதுக்கு நன்றி சொன்னீங்கனாவே, இதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணீங்கனாவே மற்ற எல்லாமே சரியாக இருக்கும். ஆனால் பிசாசு சொல்கிறான், உனக்கு அது இல்லை, உனக்கு இது இல்லை, உனக்கு அப்படி போச்சு, உனக்கு இப்படி போச்சு. இல்லாததை தான் காமிக்கிறான் சாத்தான். இருக்கிறது எவ்வளவோ காரியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். நல்ல நம்ம இதுவரைக்கும் யாருமே நம்ம கிட்னியை பார்த்ததே கிடையாது. ஆனால் அந்த கிட்னி எவ்வளோ அழகாக வேலை செய்யுது. 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் அழகாக வேலை செய்துங்க. எத்தனை விலை குறித்து வாங்கின மிஷின் கூட, ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்கின மிஷின் கூட கார் எத்தனை லட்சம் கொடுத்து வாங்குறான். கார்லாம் பாருங்க 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து வாங்குறான். சொல்கிறான் 16 வருஷத்துக்கு மேலே நீ ஓட்ட முடியாது இந்தியாவில், அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சு போச்சு, தூக்கி போட்டுறணும். ஆனால் நான் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளே நம்முடைய ஹார்ட்டு, நம்முடைய கிட்னி, கண், காது, பல்லு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக வேலை செய்யுதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். பல்லுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா அரைக்குது. எல்லா மிஷினும் எவ்வளோ மிஷின் போட்டிருந்தா கூட எல்லா மிஷினும் ரிப்பேர் ஆகி ஓடி போயிடுது. ஆனால் இந்த மிஷின் எவ்வளோ அழகாக அரைக்குது பார்த்தீங்களா? என்னைக்காவது பல்லுக்காக கர்த்தர் எத்தனை பேர் சொல்லிங்க பல்லுக்கு ஸ்தோத்திரம் முடியுங்களா? சொல்லுங்கங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ கொடுத்த பல்லுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்றான், கஜா புஜான்னு கத்த வேண்டிய ஆயிரும். அப்போ இவ்வளவு கர்த்தர் கொடுத்துருக்காருல்ல, அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவான். பிசா சொல்லுவான் எது இல்லை அது இல்லைன்னுவான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதெல்லாம் எனக்கு இருக்கு, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னாவே மற்ற எல்லாம் வந்துடும். சரி, ஓகே. நான் ஒரு இதை மட்டும் பார்த்து முடிச்சிடுவான். சரி, ஓகே, எடுங்க, ஒரு வசனத்துக்கு போகலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வாங்க. 3ஆம் வசனம், 1ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த உலகத்தில் எல்லாமே உண்டாக்குனது அவர் தான். அவர் இல்லாமல் எதுவுமே உண்டாகலை. அப்போ எல்லாத்தையும் அவர் உண்டாக்கியிருக்காருன்னா, பொன், வெள்ளி, வைடூரியம், வைரம், வைடூரியம், கோமேதகம் எல்லாமே அவருடைய தான். பெட்ரோலிய ப்ராடக்ட்ஸ் எனக்கு இருக்கு இல்லையா? பெட்ரோலியம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் சொன்னாங்க, உலகத்தில் வந்து பெட்ரோலிய பொருட்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு போகுது, அதனால் வந்து இனிமேல் பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். நான் அன்றைக்கே ஒன்று யோசித்தேன், நான் அவங்க சொல்லும் போதே ஒன்று யோசித்தேன். கண்டிப்பாக கடவுள் இந்த பூமிக்குள்ளே நிறையா பெட்ரோல் வச்சுருக்காரு. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது இல்லையா? நிலக்கரிகள் இருக்குது, பயங்கரமான அந்த வைரங்கள் உண்டாகிற அந்த மாதிரி காரியங்கள்லாம் உள்ளே இருக்குது. கர்த்தர் பாருங்க அவ்வளோத்தை உண்டாக்கிட்டு இவன் சொல்கிறான், மனுஷன் சொல்கிறான் எல்லாமே தீர்ந்து போச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் பாருங்க. ஆனால் அன்னைக்கே நான் ஒன்று யோசித்தேன், பெட்ரோல் வந்து கண்டிப்பாக தீர்க்க வாய்ப்பே இருக்காது. கர்த்தர் அப்படி ஒருவேளை தீர்ந்தா தேவன் அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி வச்சிருப்பாருன்னு யோசித்தேன். இவங்க சொல்லி அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே இப்போ பூரா எல்லா கார்களையும் எலக்ட்ரிக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு, பேட்டரியில் ஓடு காருங்க. பெரிய பெரிய காரு 5 கோடி 6 கோடி உள்ள பெரிய பெரிய கார்கள், ரோல்ஸ் ராய்ஸு பாருங்க, அதாவது புக்காட்டி, இதெல்லாம் பெரிய பெரிய கார் இல்லைங்க. இவன் போட்டிருக்கான், என்ன போட்டிருக்கான் தெரியுமா? நம்ம ஊரில் கூட நிறைய கார் வந்துருச்சுப்பா. இப்போ பெட்ரோலே வாங்காமல் என்ன பண்ணலாம்? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? போய் பிளக் பாயிண்டில் சொல்கிறீங்கன்னா 2 வீலர் ஓடு, கார் ஓடுதுங்க. மனுஷனுடைய அறிவுன்றது இவ்வளவு தான். ஆனால் கடவுள் அவர் கடலத்தனையும் அறிவுள்ள தெய்வம். மனுஷனை உண்டாக்கும் போது சாதாரணமாக உண்டாக்கல, அவனுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். இவன் இல்லைன்னு சொன்னாப்புல கர்த்தர் அதுக்குன்னு ரெடியாக வச்சிருக்காரு. இல்லைன்னா கிடையாது, இவனால் கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோதான் உள்ள வச்சிருக்கிறாரு. அப்போ தேவன் வந்து ரொம்ப எவ்வளோ பெரிய ஞானம் தெரியுமா உங்களுக்கு? ஞானமுள்ள தெய்வம் நம்ம தெய்வம். அவள் இவ்வளோ உருவாக்கி இருக்கிறாரு. அப்போ நான் சொல்கிறேன் அருமையானே, எல்லாத்தையும் உருவாக்கி இந்த பூமிகளை வச்சிருக்கிறாரு. எடுங்க கொலோசியர்கள் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. ஏனென்றால் என்னது? சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாரை கொண்டு உண்டாக்குச்சான்? எல்லா ஆண்டவராய் இயேசுவை கொண்டு தான் அந்த உலகத்தில் எல்லாமே உண்டாச்சான். காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள். நம்ம கண்ணுக்கு ஏதோ சில காரியங்கள் தெரியுது, ஆனால் கோடிக்கணக்கான டன்னு உள்ளே இருக்குது. தங்கம் உள்ள பூமிக்கு அடியில் இருக்குது, வைரி இருக்குது, வைடூரியம் இருக்குது, நிலக்கரிகள் இருக்குது. மணலை எடுத்துக்கங்க. நீங்கள் இன்னைக்கு மணல் இருக்குல்ல, அந்த மணல் நம்ம சொல்கிறோம், சி மண்ணா போவன்னு சொல்கிறானே, மண்ணா போவன்றனால மண்ணுக்கு எவ்வளோ விலை தெரியுமா உங்களுக்கு? மண்ணா போவன்னு சொல்ல முடியுமாங்க உங்களால்? மண்ணுக்கு எவ்வளோ காசு தெரியும்? மண்ணா போ அப்படின்றா. மண்ணு நான் சும்மா கிடைக்குதா? மண்ணுங்க ஒரு லோடு. நான் கேட்டேன், ஒருத்தன் கேட்டேன், தம்பி எத்தனைடா எவ்வளோ அப்படின்னு கேட்டால் சொல்கிறான், சார் ஒரு யூனிட்டு சார் 14,000 ரூபா சார்ன்றான். வீடு கட்டுற மணலுங்க 14,000 ரூபா ஒரு யூனிட்டு. அப்படின்னா ஒரு லாரியில் 3 யூனிட் போடுறான். கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சுங்க? எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 42,000 ரூபா கொடுத்தா தான் ஒரு லாரி மணல் வீட்டுக்கு வரும்.
சும்மா அசால்ட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்படின்னா ஒரு மணலை எவ்வளோ விலை பெறுது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. மரம், நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மரம் நிற்குது இல்லையா, மரம், அந்த மரம் ஒரு சதுரம்னு சொல்கிறாங்க. ஒரு சதுரம், ஏன்னா நான் அந்த வீடெல்லாம் கட்டுறதுனால வாங்குகிறேன். ஒரு சதுரம் வந்து கிட்டத்தட்ட பாருங்கள் 3500 4000 ரூபா. ஒரு நீங்கள் ஒரு சின்ன ஒரு வீடு கட்டணும்னா கண்டிப்பாக 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு மரம் மட்டும் வாங்கணும். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? கர்த்தர் இதெல்லாவற்றையும் அழகா இந்த பூமியிலிருந்து முளைக்க பண்ணியிருக்கிறார். எவ்வளவு அற்புதமான தெய்வம் நம்முடைய தெய்வம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பொண்ணு இருக்கு, எவ்வளவு மண் இருக்கு, எவ்வளவு மரம் இருக்கு, எவ்வளவு செடி கொடிகள் இருக்கு. அப்போ இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்னும் கொஞ்சம் பாருங்க, யோசிங்க பாருங்க. அதை பற்றி அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார்னு சொல்றாரு. நாம் ஒருவேளை ஒரு ஏழை பாருங்க, ஒருவேளை நான் இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் சொல்றேன், என்ன சொல்றேன்னா, நாம் ஒருவேளை ஒரு ஏழை பின்னணியில் இருந்து இருக்கிறோம் அப்படின்னு வச்சுங்க. அப்படி இருந்து வந்திருக்கோம்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஒருவேளை நீங்கள் ஏழைகளாக இருந்திருக்கலாம், நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்னது, புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. அப்போ பழைய ஏற்கனவே உங்கள் தாத்தா குடிசை வீட்டில் இருந்திருப்பாரு, நீங்கள் குடிசை வீட்டில் இருக்கணும், உங்கள் அப்பா குடிசை வீட்டில் இருந்தாரு, நீங்கள் இருக்கணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு என்ன பண்ணணும், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறதுனால நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கும் நல்ல வீடுகளை கட்டி குடியிருக்கும்படி கர்த்தர் நம்ம அழைப்பு கொடுக்கிறார். வீடு இல்லைனா நீங்களாம் ஜோமனுங்க. நான் சொல்கிறேன், வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டில் இருந்தால் வீட்டை வாங்க போட்டுகிட்டே போயிருக்கக்கூடாது. என்ன பண்ணணும் தெரியுமா, நீ நல்ல வீடுகளை கட்டி குடியிருப்பான்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நல்ல வீடுகளை கட்டி குடியிருக்கும்படி தேவனை அழைத்திருக்கிறார் சொல்லி நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் கொடுப்பாருங்க. எப்படி பணம் வரும்னு தெரியல பாஸ்டர். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆன்சர். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காய் சேர்த்து வைக்கப்படுகிறது. எங்கிட்டாவது ஒரு பாய் வந்து கொடுப்பான், எங்கேயோ சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஒன்றும் பயப்படாங்க. நீங்கள் ஏழைன்னு சொல்லி திங்க் பண்ணாங்க, எங்கே இருந்தால் வந்து சேர்ந்துருங்க. நான் பண்ணுற நிச்சயமாக வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், எங்கே இருந்தால் வரும், நான் விசுவாசிக்கிறேன், நம்புங்க, வரும். ஏன்னா வரும். அமிக்கு குளிக்கு சரிந்துள்ளும்படி மனுஷன் மடியில் நன்றாக அளந்து போடுவார்கள். நீங்கள் விசுவாசிங்க. அவன்கிட்ட இருக்கிறவனே பார்க்க வேணாம், கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிறார். அதை விசுவாசிங்க. கடைசியாக நம்ம முடிச்சிருவோம். எபிரேயர் 1:2 எபிரேயர் 1:2 இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திர வழியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர் தான் யார்? இயேசுவை கொண்டு சர்வத்துக்கும் இவர் சுதந்திரவாளி. இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் யாருங்க அதிகாரி, யாருங்க சொந்தக்காரர் அப்படின்னா ஆண்டவராக இயேசு தான். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். எப்படிங்க அந்த உலகம் உண்டாச்சுன்னா, ஆண்டவராக இயேசுவை கொண்டு தான் உலகம் உண்டாயிற்று. ஏன்னா வேதம் சொல்லுது, வானம் உண்டாக்கினார், வானம் உண்டாயிற்று, பூமி உண்டான பூமி உண்டாயிற்று. அப்போ எல்லாமே எப்படி உண்டாச்சுன்னா வேதம் சொல்லுது, யோவான் 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. பாருங்க, அந்த வசனம் கூட நான் எடுங்க. யோவான் 1:1 1:1 பாருங்க சொல்ற, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. கவனிச்சிங்களா? எபிரேயர் என்ன சொல்றாரு தான் யோவான் சொல்றாரு. என்னது? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. பாருங்க, உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட எல்லாமே அவரால் தான் உண்டாக்கப்பட்டிருக்கு. மனுஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான், இங்கே இது இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான், தவிர இன்னும் கண்டுபிடிக்காம பல கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. அவ்வளோத்தையும் ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிற இந்த பூமிக்குள்ள எல்லாம் இருக்கு, நிறைஞ்சு போயிருக்குதானா ஒன்றா கண்டுபிடிக்கிறான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒவ்வொருவரும் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்குங்க. என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த பொருளாதார செழிப்புக்கு யார் ஆரம்பம் அப்படின்னா ஆண்டவராக இயேசு தான் ஆரம்பம். அவர் தான் அல்பா, அவர் தான் ஒமேகா. அப்போ அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு. அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவராக இயேசு நமக்குள்ளே இருக்கிறதுனால செழிப்புன்னு வரும்போது நீங்கள் என்ன யோசிக்கணும்? பணம் வரும்போதுனா இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறார், அவர் தான் இதுக்கு ஊற்று, அவர் தான் ஊற்று. பணன்றது வந்து கேடு கிடையாதுங்க. அது நினைக்கிற புத்தி இல்லாமல் அவங்க யோசிக்கிறாங்க. பணம் இருக்கிறது தப்புங்க. நான் போன வாரம் நீங்கள் அந்த ஷார்ட் மெசேஜில் போட்டிருக்கோம், நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் போய் வீட்டில் போய் பாருங்கள். போன வாரம் இல்லைன்னா இந்த பிரசங்கத்தை கேளுங்க, அதே கூட வருது. என்னென்னா, பண ஆசை தான் தீமைக்கு வேறாக இருக்குது. ஆனால் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் தேவை, அவசியம். ஆனால் பணத்தை மட்டும் வச்சு நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவராக இயேசு தான் என்ன பண்ண முடியுங்க? ஜீவனையும் அவர் தான் கொடுக்க முடியும்,
பணத்தையும் அவர் கொடுக்க முடியும், சுகத்தையும் அவர் தான் கொடுக்க முடியும். நீடி ஆயில தான் ஒரு ஆளுக்கு பணம் கையில் இருக்கு, ஆனால் நீடி ஆயில என்ன பண்ணுவீங்க? அதான் அவர் சொல்றாரு, வலது கையிலே தீர்க்க ஆயுசும் இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்குன்னு சொல்லி நீதிமொழிகளை சொல்றாரு சாலமோன். வலது கையில் என்ன இருக்கா? தீர்க்க ஆயுசு இருக்கு. இடது கையில் என்ன இருக்குதா? செல்வமும் கனமும் இருக்குன்றாரு. அப்படின்னா பணத்தோட ஆயுசு நாட்கள் நல்லா நிறைய இருக்கணும். அப்பதான் வந்து இருக்கிற பணத்தை அனுபவிக்க முடியும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே உம்முடைய தேவ சமூகத்தில் வருகிறோம். ஆமாண்டவரே, இந்த நாளில் நீர் இன்னார் என்ற ஒரு அறிவை எங்களுக்கு வெளிச்சத்தை கட்டளையிட்டீரே. நீரே ஆரம்பமும் முடிவுமா இருக்கிறபடியால், அல்பாவும் உமையமா இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து என்னைக்கு எங்களுடைய உள்ளத்தில் வந்தாரோ அந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையை செழிப்பி நீர் கட்டளையிட்டு இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட நம்முடைய மக்களுக்காய் வருகிறோம். உடைய பிள்ளைகள் செய்கிற தொழில்களை, வியாபாரங்களை, விவசாயங்களை, ஆடு மாடுகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லாமுடைய ஜனங்களுடைய தேவையை சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்து உடைய நாமத்தை மேம்படுத்துவீராக. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் சொப்பனம் காண்பதற்கும் மேலான பெரிய காரியங்களை செய்கிற தெய்வமே, இந்த வேளையில் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்தபடியாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஏசு ராஜாவுக்கே, ஏசு ராஜாவுக்கே, ஏசு ராஜாவுக்கே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.